வணக்கம் நண்பர்களே, இது பிரென்ஸ்டெக் உங்களின் தமிழ் நண்பன். இந்த வீடியோவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய ரேஷன் கடையை பற்றின விவரங்களை தெரிந்து கொள்வது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். உதாரணமாக, உங்கள் ரேஷன் கடை இன்னைக்கு இருக்குதா அல்லது பூட்டி இருக்குதான்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேலும் ரேஷன் கடையில் இன்று என்ன பொருட்கள் கொடுக்குறாங்க, ரேஷன் கடையில் என்ன இருப்பு இருக்கிறது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் வாங்காத பொருளுக்கு நீங்கள் வாங்கினது போல உங்களுடைய மொபைலில் மெசேஜ் வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், எங்கே புகார் கொடுக்கணுன்றதை பற்றியும் பார்க்கலாம். இந்த எல்லா ப்ராசஸையுமே நம்ம வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் மூலமாக, அதாவது நீங்கள் ஸ்மார்ட் அட்டைக்கு இணைப்பு செய்யும் போது மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் மூலியம் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடங்குறதுக்கு முன்பு தான் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை தொடங்கலாம். இன்று உங்கள் ரேஷன் கடையில் இருப்பு பொருட்கள் இருக்கிறதா அப்படின்றத தெரிஞ்சுக்க நீங்கள் ஸ்மார்ட் கார்டிற்கு பதிவு செய்யப்பட்ட உங்களுடைய மொபைலில் இருந்து PDS ஸ்பேஸ் 101 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. மெசேஜில் டைப் பண்ணிவிட்டு 9980904040 அப்படின்ற நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் மெசேஜில் விவரங்கள் வரும். நெக்ஸ்ட், இந்த ரேஷன் கடை திறந்திருக்கிறதா இல்லையா, இன்னைக்கு லீவா இல்லை இருக்குதான்றத தெரிஞ்சுக்க நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்து PDS ஸ்பேஸ் 102 அப்படின்னு மெசேஜ் டைப் பண்ணி 9980904040 அப்படின்ற நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் மெசேஜில் இன்ஃபர்மேஷன் வரும். அடுத்ததாக, ரேஷன் கடையில் நீங்கள் வாங்காத பொருட்களுக்கு வாங்கியதாக SMS வந்துச்சு அப்படின்னா இதை புகார் செய்கிறதுக்காக நீங்கள் PDS ஸ்பேஸ் 107 அப்படின்னு டைப் பண்ணி 9980904040 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பலாம். இந்த சேவைகளுக்கு SMS கட்டணம், சேவை கட்டணம் கிடையாது. நீங்க உங்களுடைய ஆபரேட்டர் டாரிஃப் படி தான் உங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும். இருப்பு பொருட்களின் விவரங்களை தெரிஞ்சுக்க நீங்க இணையதளம் மூலமாகவும் பார்க்கலாம். உங்களுடைய பிரவுசர்ல tnpds.gov.in அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா பொது விநியோக திட்ட அறிக்கைகள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பொது விநியோக திட்ட அறிக்கைகள் அப்படின்ற பேஜ் ஓபன் ஆயிருக்கும். இதுல உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை தேர்ந்தெடுத்துக்கோங்க. தேர்ந்தெடுத்துட்டு அடுத்தது உங்களுடைய தாலுகா எதுன்னு பார்த்து அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய கடை குறியீடு, கடையின் பெயர் வரும். அதுல உங்களுடைய கடை எதுன்னு தேர்ந்தெடுத்து சைட்ல பாத்தீங்கன்னா பொருட்களின் விவரங்கள் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கடையில் உள்ள பொருட்களின் விவரங்கள் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது நேற்று வரைக்கான இருப்பு பொருட்கள் அங்கே காமிக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து உங்களுடைய கடையின் இருப்புகளை தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். மேலும் ஸ்மார்ட் கார்டு பற்றிய அநேக வீடியோக்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அநேக வீடியோக்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.